நான் உங்கள் நண்பன் பாரதி. இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் நண்டு வறுத்து சாப்பிட போகிறோம். சிங்கப்பூர் நண்டு வறுவல் இல்லை, சிங்கப்பூரில் நண்டு வறுவல். நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். 1 கிலோ நண்டு வாங்கினோம். 1 கிலோ நண்டு வாங்கினோம். கடைக்காரன் அவன் வெட்டி மட்டும்தான் கொடுத்தான், க்ளீன் பண்ணி கொடுக்கவே இல்லை. அது நண்பர் வேறு திட்டிகிட்டே க்ளீன் பண்ணார். இந்த ஓடு எல்லாமே வந்து அது உள்ளே போட்டு கட்டி கொடுத்துட்டான். காசுலாம் ஒன்று ஒன்றா எடுத்து வெளில போட்டுட்ருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஓடு! 1 கிலோ வெயிட்டாக இருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தார். என்ன க்ளீன் பண்ணிட்டு இந்த கொடுக்கு அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ஒடிச்சு எடுத்து த்ரோ பண்ணிடணும். நகத்தெல்லாம் வெட்டி எடுத்துடணும். ஃபுல்லாக ஒடிச்சு அதுமாதிரி வச்சுட்டு ஒரு டைம் வந்து நல்ல தண்ணியில் அப்படியே கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்ட பிறகு அதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு அது மாதிரி குளிக்க விட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு டைம் அப்படியே கரெக்டாக வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். அந்த கவுச்ச வாடை சொல்லுவாங்களா, அது எல்லாமே வந்து போயிடும். மஞ்சத்தூள் போட்டால் மட்டும்தான் போகும். ரொம்ப போட்டு கழுவக்கூடாது. அதுதான் பேருக்குன்னே வந்து நம்ம வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டோம்ல, அதனால் ஒரு டைம் வந்து கழுவிட்டு திரும்ப மஞ்சள் தண்ணியில் போட்டு ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே பத்திரமா அப்படியே கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து தண்ணியிலே போயிடும். இதுக்கு வந்து நாங்கள் வந்து 4 தக்காளி எடுத்துட்டோம். பூண்டு ஒரு 7 வந்து ரெட் சில்லி, ஒரு 4 வெங்காயம் எடுத்துட்டு நம்ம நண்பர் வந்து வெங்காயத்தை வந்து வெட்ட ஆரம்பிக்க போகிறாரு. சின்னதாக வெட்டியா அப்படின்னா அவருக்கு சின்னதாக வெட்ட வரல, பெருசாகவே வெட்டுறாரு. அந்த மாதிரி தான் நாங்கள் சிங்கப்பூரில் டெய்லியும். பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து வஞ்சர மீன் வந்து வறுத்துட்டு 1 கிலோ 20 வெள்ளின்னு சொன்னார். வஞ்சர மீனானது நம்ம ஊர் காசுக்கு வந்து 1200 ரூபா வஞ்சர மீன். அவரு தருவான்னு பார்த்தேன், தரல லாஸ்ட் வரைக்கும். வஞ்சர மீனில் ஒரு பீஸு கூட தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரி ஓகே, வீடியோ மட்டுமாவது எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம நண்பர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு இடிக்க ஆரம்பித்தார். இடிச்சிட்டு அடுத்தது பூண்டு. நைஸாக இடியாண்ணா, நைஸாக இடிக்க மாட்டேன்ட்டார். அது கையை வலிக்குதாம்மா. அவர் இடிச்சுட்டு அடுத்தது மிளகு வந்து எப்படியும் ஒரு 100 கிராம் பக்கமாக போட்டிருப்பாரு. 100 கிராம். அதுலேயே வந்து மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் போட்டு எல்லாம் ஓரளவுக்கு இடிச்சு வச்சுட்டாரு. எல்லாம் வெட்டி வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சட்டியை வச்சாச்சு. சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் தேடி பார்த்தாரு, வெந்தயம் கிடைக்கல. அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தட்ட வாங்கி அப்புறம் வெந்தயத்தை போட்டார். எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெந்தயத்தை போட்டார். அட்டைக்கு லைட்டாக கிண்டிட்டு அப்புறம் ரெட் சில்லி ஃபஸ்ட்டு போட்டார். ரெட் சில்லி அது மாதிரி கிண்டிட்டு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எண்ணெய் வெட்ட மாட்டேன்ட்டார். பெருசாக வெட்டி போட்டிருக்கிறாரு. எண்ணெய் மாரி வர போன்னு தெரில. 2 ஸ்பூன் உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டார். ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சுது. நல்லா வதனோன்னு அடுத்தது வந்து தக்காளி. நல்லா வதக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின மாதிரியே தெரில எனக்கு. அதுக்குள்ளே தக்காளியை போட்டார்.
கண்ணு தண்ணிலாம் நேற்று சாப்பிடும்போது அப்படியே பிச்சிட்டு வந்துருச்சு, அவ்வளோ காரம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், அடிச்சு பிச்சுடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து நல்லா சமைச்சிருந்தேன், அது நல்லா வதங்கிடுச்சு. அதை வந்து அப்படியே இஞ்சி பூண்டு இடிச்சு வரல, அதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே 1 கிலோ நண்டு அதையே எடுத்து அப்படியே அதுலேயே போட்டார். நண்டு எடுத்து அப்படியே நல்லா ஃபுல்லாக கிண்டி விடணும். ஆனால் இதுக்கு வந்து பாத்திரம் வந்து நாங்கள் வந்து சின்னதாக எடுத்துட்டோம். இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் கிண்டுறதுக்கு. ரொம்ப ஒரு இதுவாக 1 கிலோவுக்கு வந்து செட் ஆகலாது. பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால கொஞ்சம் செட் ஆகலை. ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆச்சு. நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் அப்போதான் வந்து நல்லா ஹீட்டாக ஆகும். அதுக்கு பிறகு வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு ஒரு தடவை கிண்ண. நான் சொல்லிட்டேன், நண்டு மட்டும் சரியில்லை அவ்வளோதான் அப்படி சொல்லியிருந்தேன். ஒரு நண்டு ஓரளவுக்கு பெப்பரை போட்ட உடனே ஓரளவுக்கு சேஞ்சஸ் ஆச்சு. அப்போ தான் நண்டு திங்கணுன்னே ஒரு ஆசை வந்துச்சு. நண்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டோம்னா அப்படியே சட்டியோட தூக்கிட்டு மெத்தைக்கு போயாச்சு. மெத்தைக்கு போய் மெத்தையில் வச்சு பாரு இருட்டிடுச்சு. அது இல்லையே கிண்டி இலையில் போட்டு ஒரு நைட்டு பார்ட்டி ஆரம்பிச்சு செம்ம காரம், கண்ணு தண்ணிலாம் வந்துச்சு, இன்னும் சொல்ல முடியல. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்தமாரி நான் நண்டு சாப்பிட்டதில்லை. நீங்களும் ஒரு தடவை இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு பட்டனை தட்டி விட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதேமாரி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.